ஹாய், நான் உங்க திரிஷ்காமினி. I'm an Indian cricketer and a sports broadcaster. பட் இங்க நான் என்ன பத்தி பேச வரல. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சென்னை மக்களுடைய பயணத்துக்கு இப்பவும் எப்பவும் உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்தை பத்தி. எம்டிசி இந்த பஸ் நம்பி சென்னையில மட்டுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் இருக்காங்க. பெண்கள், சிறு குறு தொழில் செய்யறவங்க, கட்டிட வேலை பாக்குறவங்க, முதியோர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி எம்ப்ளாயிஸ்னு பலதரப்பட்ட மக்களோட பயணத்துக்கு மட்டும் இல்லாம வாழ்வாதாரத்துக்கும் உதவிகரமா இருக்கு நம்ம எம்டிசி. இதுல என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பேருக்கு இது வெறும் ஒரு போக்குவரத்து மட்டும் கிடையாது. எங்களுடைய கதைகளையும் கனவுகளையும் வாழ்க்கையும் பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். ஆனா இப்படி எத்தனையோ பேருக்கு பயன்படுற இந்த பஸ்ஸுக்கு நம்ம சாலையில முக்கியத்துவம் தரோமா? கிடையாது. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லவா? சென்னையில மட்டுமே 3408 எம்டிசி பஸ் 660 ரூட்ல இருக்கிற 6325 பஸ் ஸ்டாப்ஸ்ல நிக்கிற 35 லட்சம் பேருக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தினமும் 42,270 ட்ரிப் இயக்கப்படுது. பட் எவ்வளவு பண்ணாலுமே நம்ம பஸ் பத்தி எல்லார் மனசுலுமே ஒரு சின்ன குறை இருந்துட்டே தான் இருக்கு. அது ஏன் தெரியுமா? சில சமயத்துல நம்மளே அறியாம சாலையில நம்ம பஸ்ஸ மறிச்சிடுறோம். இதனால பஸ் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஹே, என்னப்பா எல்லா பழியும் எம்எல்ஏ போடுறேன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு கேக்குது. கோவப்படாதீங்க. இங்க யாரும் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பல. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணதா நாங்க உங்ககிட்ட இந்த பதிவு மூலமா வந்திருக்கோம். நம்ம அரசாங்கம் எம்டிசியோட சேர்ந்து ஒரு கேம்பெயினை உருவாக்கி இருக்காங்க. இந்த கேம்பெயினோட பேரு பஸ் ஃபர்ஸ்ட். இந்த பஸ் ஃபர்ஸ்ட்னா என்ன? இந்த பிரச்சனை தீர்க்க என்னதான் வழி? சாலையில பஸ்ஸுக்கு வழி விடுறதுதான் ஒரே வழி. நம்ம மட்டும் எம்டிசி பஸ்ஸுக்கு வழிவிட ஆரம்பிச்சோம்னா பஸ் கரெக்டான நேரத்துல அதோட இலக்கு அடையும். இந்த போக்குவரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு உதவும். பைக்லயும் கார்லயும் கேப்லயும் போற எனக்கு பஸ் நேரத்துக்கு போனா என்ன போகலனா என்னன்னு நினைக்காதீங்க. இனிமே இந்த போக்குவரத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் எம்டிசி பஸ் மட்டும் நம்பி இல்ல, உங்க மாற்றத்தையும் நம்பிதான் இருக்காங்க. சோ இன்னில இருந்து தயவு செஞ்சு நம்ம எம்டிசி பஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிவிடுவோம். பஸ் ஃபர்ஸ்ட். Bus first.